கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எரேமியா 15:20 பிற்பகுதி, 20ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட எதற்காக இருக்கிறாரா? ஒன்று, நம்மை ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து, சூனியக்காட்டிலிருந்து, எல்லாமான தீய சக்திகளிடமிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் இரட்சகர். இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், இரட்சகர். ஆகவேதான் சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசி, அவர் நம்மோடு கூட எதற்காக இருக்கிறாரா? நம்மை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. நம்ம ரட்சிப்பதற்காக. அது மாத்திரம் இல்லை, எதற்காக நம்மோடு கூட இருக்கிறாரா? ரெண்டாவது காரியம், உன்னை தப்புவிப்பதற்காகவும், கொடிய நோயிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, எல்லாமான போராட்டத்திலிருந்து நம்ம தப்புவிப்பதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுங்க பாக்கியவான்கள் நம்ம. அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 91:15, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்கள், ஆபத்தில் அவர் நம்மோடு இருந்து நம்ம தப்புவித்து நம்ம கனப்படுத்துகிற தேவனாக இருக்கார். தப்புவிக்கிறதோடு மாத்திரம் இல்லை, நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 3 வாலிபரையும் எரிகிற அக்கினி சூழலிருந்து தப்புவித்தார். தானியேலை சிங்ககபிலிருந்து தப்புவித்தார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தருடைய சேனையிலிருந்து அழிக்காதபடிக்கு அவர்களிடமிருந்து தப்புவித்து 40 வருஷம் நடத்தினார். அதே கர்த்தர் இப்பொழுது ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த காரியத்தை நம்ம அநேக நேரம் நினைச்சு பார்த்து நன்றி சொல்கிறது கிடையாது. ஆகவே நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ரட்சிப்பதற்காக, நம்ம தப்புவிப்பதற்காக நன்றியோடு நம்ம ஜீவிப்போம். கர்த்தருக்கு துதி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். நேசி நல்லதாகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட எதற்காக இருக்கிறீர் சொல்லி நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை தப்புவிப்பதற்காக எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. நன்றி, கொடான கோடி நன்றி அப்பா. சோத்திரம். நாங்கள் அநேக முறை இதை நினச்சி பார்த்தது கிடையாது, அதனால் எங்களுக்கு நாங்கள் மறந்தாலும் நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு உதவி செய்வார். கிருபிகா நன்றி அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வாதம் பலப்படுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.